ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு சரி ராஜபாளையம் தொகுதி பக்கமே காணவில்லை. அவரை பொறுத்தவரையில் அவர் சொன்ன கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றவும் இல்லை. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவோன்னு சொன்னாங்க. நான் 5 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அவங்க எங்களுக்கு முக்கிய பிரச்சனையே மேம்பாலம் தான். ஜிஹெச்சுக்கு போகிறதா இருந்தாலும் பிரசவத்துக்கு போகிறதா இருந்தாலும் கூட அந்த கேட்டை தாண்டி தான் வரோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட கேட்டு ட்ரெயின் வர நேரத்துக்கு ஆம்புலன்ஸோடு நின்னவங்க கூட தாண்டி போக முடியல. இவ்வளோ பிரச்சனை எங்கள் தொகுதியில் இருக்குது. இதில் வரைக்கும் எங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. நான் இதை பற்றி என்ன ஏதுன்னு கேட்டதும் கிடையாது, எங்களுக்கு இந்த குறையை தீர்த்து கொடுத்ததும் கிடையாது. கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருந்தாங்க. நல்ல திட்டங்களை எந்த திட்டமும் சொல்லிக்கூடக்கூடிய திட்டத்தை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வரல. சும்மா பந்தாவா பகட்டா அலைஞ்சே தான் மிச்சம். மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை எதுவுமே கொண்டு வரல. லேப்டாப்பு ஃப்ரீயாக கொடுத்தேன், மிக்சி ஃப்ரீயாக கொடுத்தேன், கிரைண்டர் ஃப்ரீயாக கொடுத்தேன்னு ஓட்டையாக கொடுத்து மிக்சி போட்டால் நாங்கள் பயந்தடித்து வீட்டை விட்டு ஓடுறாப்புல மிக்சி கொடுக்குறாங்க. அவளை நிலையோ சூரியன் உதித்தால் கவலைகள் மறையும். நீயும் நானும் கைகள் பிடித்தால் நாளைய தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உறுதியடு உதய சூரியன் மலர்ந்திடவே. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 வருஷமா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா இதுவரைக்கும் ஒரு நாளாவது ஒரு முறையாவது இந்த ராஜபாளையம் பகுதிக்கு உங்கள் குறைகளை கேட்டிருக்கிறாரா? இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்துக்காவது போயிருக்கிறாங்களா? போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. தெரியல உங்களுக்கு? எந்த மாவட்டம்? நீலகிரி மாவட்டம். எதுக்கு? கொடநாட்டில் என்ன இருக்கு? எஸ்டேட்டு, பங்களா, சொகுசாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 900 ஏக்கர்ல நிலப்பரப்புல ஒரு எஸ்டேட்டே இருக்கு. ஆகவேதான் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்கபாண்டியனுக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. நீங்களும் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. மாலை பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு. மது கடைகளை, டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்லி சென்னைக்கு அருகில ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பெண்களை, மாணவர்களை, இளைஞர்களை, பெரியோர்களை இந்த காட்டாட்சி தர்பார், ஜெயலலிதா ஆட்சியினுடைய தர்பாரில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் மது கடைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில, தடிகடிகளால் தாக்கக்கூடிய நிலையில அவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்திய காட்சியெல்லாம் டிவியில நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்குது. இது கிளர்ந்து எழுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தலைவருடைய ஒரே அறிவிப்பு தான். தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியா நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். பொய்யையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கின்ற முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். ஆக நாட்டையே ஏமாற்றுகிற, மக்களை ஏமாற்றுகிற நிலையில எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமி போலவே நடிக்கிறார். நல்ல சமயம் பார்த்து கொள்ளையும் அடிக்கிறார். ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய வேட்பாளர் தங்கபாண்டியன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். தோழா தோழா தோழா. டிவி பற்றி நீங்க மறக்கவே முடியாது.
ஒவ்வொரு வீட்டுக்கும் கலைஞர் இலவசமாக தந்தார். கலர் டிவி அது இன்னும் நம்ம வீட்டில் தான் இருக்கு. ஆனா ஜெயலலிதா கொடுத்த மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு அதெல்லாம் இப்ப எங்க இருக்கு? நாங்க சென்னையில காயலாங்கடன்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்றீங்க தெரியல. இங்கேயும் காயலாங்கடை தானே? இல்ல அங்க போயிடுச்சு. குப்பத்தொட்டியில் இருக்கு. ஆக அந்த குப்பத்தொட்டிக்கு அந்த பொருள் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஆட்சியும் போகணும். அதுக்காகத்தான் உங்களை தேடி நாடு வந்திருக்கிறோம். ஜெயலலிதா ஆட்சியில இன்றைக்கு குடிநீர் பஞ்சம் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். சிறு தொழிலை கூட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அதிகாரிகளுடைய வசூல் வேட்டை ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் தான், அமைச்சர்கள் தான் கொள்ளடிக்கிறான்னு பார்த்தா, ஆக இன்னைக்கு வியாபாரிகள் இடத்துல வந்து அதிகாரிகளும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுமையும் நடந்துகிட்டு இருக்கு. மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமான அளவுக்கு பெருகிட்டே போயிட்டு இருக்கு. ஒவ்வொருவருடைய தனி வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவேன்னு ஜெயலலிதா தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. எப்போ? 2011. ஆனால் யாருடைய தனி நபர் வருமானம் உயர்ந்திருக்குன்னு கேட்டா, முதலமைச்சருடைய தனி வருமானம், அமைச்சருடைய வருமானம், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வருமானம் தான் பெருகி போயிருக்க தவிர மக்களுடைய தனிநபர் வருமானம் ஒரு சல்லி காசு கூட பெருகிடவில்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இலவசத்தையும் விரும்பல. இலவசத்தை நீங்க விரும்புறீங்களா? முதல்ல சொல்லுங்க. நாட்டினுடைய முன்னேற்றம் தான் தேவை, வேலை வாய்ப்பு தான் தேவை, எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், எங்களுடைய வருமானம் உயரணும். ஆக இளைஞர்கள், மாணவர்கள் படிச்சுட்டு பட்டதாரிகளாக வேலை இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 84 லட்சம் பேர். அதனால்தான் தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாரு? கல்வி கடன் முழுமையை ரத்து கலைஞர் தேர்தலுக்கு வந்துருச்சு. இந்த திருவல்லிபுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க உங்களிடத்துல பெருமையோட சொல்லணும்னா, திருவல்லிபுத்தூர் அழகர் அணை திட்டம் செயல்படுத்தப்படும். செண்பகத்தோப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும். திருவல்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்தி அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும். கைத்தறி தொழிலுக்கு போதிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். பால் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்படும். ஆண்டாள் கோயிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட வேண்டும். மூடப்பட்டுள்ள நூற்பாலையை திறக்க வேண்டும். இந்த பகுதியில் அதிகமாக முன்னாள் ராணுவத்தினர் இருக்கிறார்கள். எனவே அவருடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளும். ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும், நடை மேம்பாலம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு சிப்காட் தொடங்க வேண்டும். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தொடங்க வேண்டும். பேருந்து நிலையம் அமைக்கவும், இரவு நேரத்தில் பேருந்து வசதி செய்யவும் வசதி செய்து தரப்படும். ஆக இப்படி பல்வேறு கோரிக்கைகள் உங்களிடத்தில் இன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கோரிக்கைகளை எல்லாம் கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். ஆகவே இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வேட்பாளர் சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் வருகிற 16ஆம் தேதி, அந்த 16ஆம் தேதி நீங்கள் எல்லாம் டிவி பெட்டி சின்னத்திற்கு உங்களுடைய வாக்கினை வழங்கி நம்முடைய வேட்பாளர் முத்துக்குமார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். சிவகாசியில உற்பத்தி செய்யப்படும் பட்டாசுகள் நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்டாசு தேவையில 90% இங்குதான் தீர்த்து வைக்கப்படுகிறது. சிவகாசி தொகுதியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள்
இதன் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். இந்த தொகுதியுடைய தொழில் வளர்ச்சியை பாதிப்பது உங்களுக்கு தெரியும், சீன பட்டாசு இறக்குமதிகள் தான். அதிமுக ஆட்சியில் அதை தடை செய்வது போல சொன்னாங்க. ஆனால் தாராளமாக விற்பதற்கு அனுமதிச்சவங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அதனால சிவகாசியில் இருக்கக்கூடிய இந்த தொழில், பட்டாசு தொழில் எந்த அளவுக்கு நலிவடைந்திருக்கிறது என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில இல்லை. ஆனால் ஒன்றை நான் உறுதியோடு சொல்றேன், 6வது முறையாக தலைவர் கலைஞர் தலைமையில ஆட்சி அமைய போகிறது. அது அமைந்த உடனே சீன பட்டாசு ஒன்று கூட தமிழகத்திற்குள் நுழைவதற்கு அனுமதிக்க வாய்ப்பு இருக்காது என்பதை நான் இங்கே உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இதே ஜெயலலிதா அவர்கள் 110 விதியை பயன்படுத்தி பல அறிக்கைகளை எல்லாம் ஆயிரக்கணக்கில் வெளியிட்டாங்க. அதை இந்த சிவகாசியும் விட்டு போல 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னாங்க, 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாத்தூர், சிவகாசி, திருவள்ளிபுத்தூர் சுற்றுவட்டச்சாலை போடப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. 3 வருஷம் ஆச்சு அறிவிச்சு. அதுக்காக ஒரு செங்கலாவது எடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க, அப்படியே கிடப்பில் இருக்கு. அதே போல சாட்சியாபுரம் மற்றும் திருத்தங்கல் ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்படும் சொன்னாங்க. நடந்துச்சா? இந்த லட்சத்துல சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களாம். இதோட நிறுத்தன பரவாயில்ல, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்களாம். அதுதான் வேடிக்கையா இருக்கு. இப்போ இதுல ஒரு விசேஷம், இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் ஒருத்தர் போட்டி போடுறாரு. நன்றி. வாட்ஸ்அப் புகழ் அதான் கேட்டீங்களா? இப்ப கேக்குறீங்களா? கையில எடுத்துட்டு வந்திருக்கிறேன், போடுங்க பாப்போம். கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுங்க. நடு ரோட்ல வச்சு தனியா இருக்குங்க. என்கிட்ட நான் சொன்ன பெற்று வச்சு 3 பேர் இருக்கா. அந்த நாய் பேருக்கு ஒருவே கிடையாது. தெருவில் வரங்க இப்படி ஜாதியை காட்டி மறுக்குது, ஆளை காட்டி மறுக்கிறது, ஏழை வைக்க கூடாது. பாலம் இதுகிட்ட வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுட்டு நடு ரோட்ல நானே வச்சு முடியும். எங்களுக்கு யாரும் கடைகிட்ட பேர் வந்துருச்சுன்னா நேரம் வந்து அக்கறையை வச்சு துண்ட தலையை தூக்க சொல்லுங்க. நாளைக்கு வெட்டி கொண்டு நானு. கேட்டீங்களா? ஏற்கனவே கேட்டதுதான். ஆக ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா இது? இன்னைக்கு அவருக்கே மறுபடி சீட்டை கொடுத்துருக்காங்கன்னா, ஆக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதை அனுமதிக்கிறார் என்றுதானே பொருள், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். ஆக இப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்கு நீங்க பாடம் புகட்டணும்னா, இந்த கொலைவெறி பிடிச்ச இந்த ஆட்சிக்கு ஒரு புத்தி புகட்டணும்னா கை சின்னத்திற்கு ஆதரவு தரணும். நீங்க முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும், விடியட்டும். அதாவது இந்த தேர்தலில் 234 தொகுதிகளையும் ஜெயலலிதா உட்பட அத்தனை பேரும் தோக்க போவது உறுதி. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சு போச்சு. இனிமே எதை சொன்னா என்ன, சொன்னதே முதல்ல செய்யல. ஆக என்ன சொல்லலாம். இதே மகளிருக்கு, இங்க மகளிர் இருக்கிறீங்க, மகளிர் சுய உதவிக்குழு சார்ந்த சகோதரிகள் இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? மகளிர் சுய உதவிக்குழு இருக்கீங்களா இல்லையா? அதான் இருக்கா, கை தூக்குமா? ரைட். அப்ப ஒரு அறிவிப்பு, செல்போன் கொடுக்க போறேன் நாங்க. யாருக்கு? மகளிருக்கு, மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்காவது செல்போன் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. நான் கூட சொன்ன செல்போன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சிம் கார்டு யாரு கொடுக்கறதுன்னு கேட்டேன். அதுக்கு சார்ஜ் பண்ணுமே, சார்ஜர் யாரு கொடுக்கறதுன்னு கேட்டேன். சரி அதெல்லாம் இருந்தா கரண்ட் வேணுமே, கரண்ட் இருந்தாலும் சார்ஜ் பண்ண, கரண்ட் யாரு கொடுக்கறதுன்னு கேட்டேன். உடனே எனக்கு ஒரு பதில் அறிக்கை கொடுத்தாங்க. இந்த சராசரி அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லையே, இதெல்லாம் சேர்த்து தான் சொல்றோம் அப்படின்னாங்க. சரி நன்றி, அத்தோட நீங்க கொடுத்தீங்கன்னா நன்றி. நான் சொன்னேன்
நீங்க அந்த செல்போனை கொடுக்கறப்போ முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய செல்போன் நம்பரையும் சேர்த்து கொடுங்க. அப்பதானே புகார்கள் இருந்தா சொல்ல முடியும். அதுக்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கான்னு கேட்டேன். இன்னும் கொடுக்கல. இந்த லட்சணத்துல அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக ஜெயலலிதா சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பது தெளிவா தெரியுது. கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் தேர்தல் அறிக்கை. கழக ஆட்சியில் தொழில் பூங்கா வேலைகள் நடைபெற்றது. ஆனால் அதிமுக ஆட்சியில் அதை கிடப்பில போட்டுட்டாங்க. அந்த பணியை ஆட்சிக்கு வந்த உடனே விரைந்து முடிச்சு இங்கு தொழில் பூங்கா அமைக்கப்படும். கழக ஆட்சியில் திட்டமிட்டது போல சாத்தூர் புதிய பேருந்து நிலையம் நிச்சயமாக கட்டப்படும். ஆலங்குளம் அரசு சிமெண்ட் ஆலை நவீனப்படுத்தப்படும். வெம்பக்கோட்டையில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும். வரத்து கால்வாய்கள் தூர்வாரி ஆழப்படுத்தப்படும். ஃபயர் ஒர்க்ஸ் அதிகம் உள்ள வெம்பக்கோட்டையில தீவிர சிகிச்சை பிரிவோடு அரசு மருத்துவமனை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும். மேட்டுப்பட்டி முதல் வெம்பக்கோட்டை வர அச்சங்குளம் இருவழித்தடம் சாலைகளின் குறுக்கே செல்லும் சிற்றோடைகளின் கண் பாலங்கள் அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும். தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மழைநீர் வடிகால் மற்றும் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தப்படும். கீழாமண் மறைநாடு சமத்துவபுரத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும். விசைத்தறி உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் விசைத்தறி தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாத்தூர் ஒன்றியம், சூரங்குடி ஊராட்சி, கண்மாய் சூரங்குடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும். ஆகவே மக்களோடு மக்களாக மக்களுக்காகவே வாழுகிற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த 93 வயதிலும் தன்னுடைய உடல்நலத்தை பற்றி கூட கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் உங்களுக்காக உழைக்கிற, உங்களுக்காக பாடுபடுகிற, உங்களை பற்றி சிந்திக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் கருத்தை பலப்படுத்த உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். சீனிவாசன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இரவு முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், விடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். இந்த விருதுநகர் மண்ணில் நின்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த மண். ஆக கல்விக்கு கண் திறந்த தலைவர்னு சொன்னா நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தான் இன்றைக்கும் நான் நினைவு கூறுகிறோம். எனவே அவர் பிறந்த இந்த மண்ணிலே நின்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ, முதலமைச்சராக இருந்தப்போ, பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள கல்வி எழுச்சி நாளாக கொண்டாடிட வேண்டும் என்று ஒரு சட்டமே சட்டமன்றத்திலேயே கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். ஆக இந்த ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி வந்ததற்கு பிறகு காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்களா என்றால் இதுவரையில அவர்கள் கொண்டாடவில்லை. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மொத்தம் 54 உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. எப்போ 2011. இப்பவும் பல உறுதிமொழிலாம் கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னுத்துக்கு உபயோகத்துக்கு வரப்போறதில்ல. ஏற்கனவே வழங்கிய 54 உறுதிமொழிகள், அதுல 44வது வாக்குறுதி என்ன தெரியுமா? மருத்துவ கல்வி பொது நுழைவுத் தேர்வு முறை தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு 44வது உறுதிமொழியாக ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு என்ன, 2 நாளா நீங்க பத்திரிகையிலையும் செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க. மாணவர்களுடைய மருத்துவ படிப்புக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்போ உச்சநீதிமன்றத்தில் முறையாக தமிழக அரசின் சார்பில் எந்த வாதத்தையும் எடுத்து வைக்கல. அப்படி எடுத்து வைக்காத காரணத்தினால இன்னைக்கு என்ன ஆச்சு? தமிழகத்தில் மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமை ஏற்பட்டிருக்கு. ஆக 54 தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்றை கூட
நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் தான் இந்த ஜெயலலிதா. ஆனா கலைஞர் எதையும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்ற அந்த நிலையில தேர்தல் வாக்குறுதி 10ஆம் தேதி வெளியிட்டாரு. மாவட்ட அளவில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நிலையூர், கம்பிக்குடி, சென்னம்பட்டி கால்வாய் திட்டங்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கலைஞர் சொல்லியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1600 கிராமங்களுக்கு தாமிரபரணி தண்ணீர் சரியான முறையில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். பாத்திரங்கள் உற்பத்தி வரி விதிப்பு அதனுடைய அளவு 10 லட்சம் ரூபாய் என்பது 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு. திருமங்கல ராஜபாளையம் தென்காசி வழியாக செங்கோட்டைக்கு 4 வழிச்சாலை அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு. தேனி விருதுநகர் இணைப்பு சாலை ஆகிய சாலைகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். விருதுநகர் மாவட்டம் கன்னியா, மதகு, தடுப்பண, வாடிப்பட்டி, சேரப்பாறை அணை சீரமைக்கப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் வறண்ட கிழக்கு பகுதியில் பாசன வசதிக்கு தெற்காறு குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்ல, 234 தொகுதி அளவில் தேர்தல் அறிக்கை தயாரித்து வெளியிட்ட ஒரே கட்சி திமுக தான், கலைஞர் தான். என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதிரியே இல்லைன்னாங்க. யார்? அந்த அம்மா. இந்த அம்மா சொன்னது கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதிரி இல்லைனாங்க. இப்ப என் கண்ணுக்கு தெரிஞ்சது பூரா மக்களா இருக்கிறாங்க. மக்கள் மக்கள். மகளிர் சுய உதவி குழு ஒன்று உண்டு. திமுக ஆட்சியில 89 தருமபுரி மாவட்டத்தில் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. அது இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனா இந்த 5 வருஷ ஆட்சியில் அதுவும் சின்னாபின்னம் ஆயிடுச்சு. சுடல் நிதி கிடையாது, பொருளாதார கடன் கிடையாது, வங்கிக்கு போனா விரட்டி அடிக்கிறாங்க. திமுக ஆட்சி இருந்தப்போ நான் அன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன். அதனால 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த விழா மேடைகளில் நின்று கொண்டு 5000 பேருக்கும் 6000 பேருக்கும் மொத்தமாக அத்தனை பேருக்கும் வரிசையா 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று எல்லா மகளிர் சுய உதவி குழு சார்ந்த சகோதரிகளுக்கு மானிய தொகையை, சுடல் நிதியை, பொருளாதார கடனை கொடுத்துட்டு தான் நான் போனேன். ஆக அப்படி நம்ம வளர்த்தோம் அந்த மகளிர் சுய உதவி குழுவை. ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சுடல் நிதி உண்டா, பொருளாதார கடன் உண்டா, வங்கி கடன் உண்டா? கிடையாது. வங்கிக்கு போக முடியல, பேங்குக்கு போனா விரட்டி அனுப்புறாங்க. இதே ஜெயலலிதா தேர்தல் 2011 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? 10 லட்சம் ரூபாய் கடன் யாருக்கு? மகளிர் சுய உதவி குழுவிற்கு. 25% மானியத்தோடு கூடிய 10 லட்சம் ரூபாய் கடன் தருவன்னு சொன்னாங்களே. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழு சார்ந்த சகோதரிகள் யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த 5 வருஷம் ஆட்சியில 10 லட்சம் ரூபாய் கடன் கிடைச்சிருக்கா? கிடையாது. 3 முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 3 முறை எவ்வளவு கோடி உயர்த்திருக்கீங்க தெரியுமா? மின்சார கட்டணத்தை 16000 கோடி ரூபாய் மின் கட்டணம் மட்டுமே உயர்த்திருக்கிறீங்க. 3 முறை உயர்த்திருக்கிறீங்க நீங்க உங்க ஆட்சியில. அதனால ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் கூடுதலாக மின் கட்டணம் செலுத்த வேண்டிய கொடுமைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் ஸ்லாப்பை மாத்தி மக்கள் எல்லாம் நீங்க சித்திரவதை பண்ணீங்க. திடீர்னு செக்யூரிட்டி டெபாசிட்ட அதே மீறி உயர்த்தினீங்க. ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு துப்பு இல்ல, வகை இல்ல உனக்கு இந்த ஆட்சியில. ஒரு யூனிட் தயாரிச்சீங்களா இந்த 5 வருஷத்துல? நான் கேட்கிறேன். முதியோருக்கு உதவித்தொகை இந்த 5 வருஷத்துல நான் கேட்கிறேன். திமுக ஆட்சி இருந்தப்போ கட்சி பாகுபாடு இல்லாம யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவங்க அந்த வயதை அடைந்துட்டா, இந்த முதியோருங்கிற அந்த வயதை எட்டிட்டா அத்தனை பேருக்கு வழங்கணும். ஆனா இப்ப என்ன நிலை? அதிமுக காரர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுக்கிற நிலை. அது கூட இப்ப என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இல்லைங்கிறாங்க. ஆக அந்த சூழலில் அவங்களும் இருக்கிறாங்க. அதனாலதான் கலைஞர் தேர்தல் அறிக்கையில தெளிவாக சொன்னார், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை பேருக்கு முதியோர் உதவி தொகை உண்டு, 1000 அல்ல 1300 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்று சொன்னார். ஆகவே இந்த நிலையில தான் நான் உங்களிடத்தில் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். நாட்டை காப்பாற்ற கலைஞர் தலைமையில் ஆட்சி அமைந்திட உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய வேட்பாளர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களை
பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். முதல்ல நீங்கள்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான உற்சாகமான இந்த இனியதொரு வரவேற்புக்கு நன்றி 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 நன்றி. இப்படியே பேசாம உங்க முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை இப்ப எனக்கு வந்திருக்கு. என்ன எழுச்சி, என்ன உணர்ச்சி, என்ன ஆர்வம், என்ன ஆரவாரம். இந்த உணர்ச்சியை, இந்த எழுச்சியை, இந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை அத்தனையும் ஒன்றாக சேர்த்து இந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நிற்கக்கூடிய நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களை நீங்கள்லாம் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீங்களா? நிச்சயமா? உறுதியா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களே? நன்றி 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 நன்றி. இந்த உறுதியை உங்களிடத்திலிருந்து பெறுவதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை தேடி நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, ஆட்சியில் இருந்தப்போ, 5ஆம் முறையாக கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக இருந்தப்போ இவரும் நம்முடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அதுவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா? ஆக எதுக்காக நான் சொல்றேன்னா, இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் வச்சு டிரான்ஸ்பர் போட்டார், தெரியுங்களா உங்களுக்கு? ஆனா அதுக்கு பிறகு இதே மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் வந்து கல்வித்துறை அமைச்சரா வந்தார், பள்ளி கல்வித்துறை அமைச்சரா. எவ்வளவு? ஆக மாவட்ட வாரியா இவ்வளவு ரேட்டு பிக்ஸ் பண்ணி லஞ்சம் வாங்கிய ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருந்தார்னா அது ஏற்கனவே இருந்த அதிமுக அமைச்சரவையில் இருந்தவர் தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் ஆட்சியில் இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ, கல்வித்துறையில பல்வேறு சீர்திருத்தங்கள், இன்னும் பெருமையா சொல்லணும்னா ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு இல்லாத வகையில சமச்சீர் கல்வி திட்டம் நம்ம காலத்துல தான். அதுக்கும் இந்த ஆட்சி சட்டம் போட்டுச்சு, ரத்து பண்ணி, தெரியுமா உங்களுக்கு? அதையும் நீதிமன்றம் வரைக்கும் சென்று நாம் அந்த உரிமையை மீண்டும் பெற்றிருக்கிறோம், அது வேறு. ஆக இன்னும் சொல்ல போனால், இந்த அம்மையார் ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தேன்னு சொன்னாங்களே, அந்த லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்தப்போ பள்ளிகளுக்கு லேப்டாப் வழங்கி அதை துவக்கி வைச்சது அப்போ அமைச்சராக இருந்த நம்முடைய தென்னரசு அவர்கள் தான். ஆக அதுதான் அவர் வழங்கிய மாணவர் லேப்டாப். இப்போ ஆனா மாணவர்களுக்கு வழங்க லேப்டாப் திட்டத்திலையும் இந்த ஆட்சி ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ லேப்டாப் வழங்குறதுல, மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய லேப்டாப்ல ஊழல் செய்கிற ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி. அதே மாதிரி மாணவர்களுடைய திட்டம், பல திட்டங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆவின் பால்ல ஊழல், சத்துணவு முட்டையில ஊழல், அதே மாதிரி தாய்மார்களுக்கு தரக்கூடிய தரமற்ற வகையில ஒரு பொருள்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு, மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன், அதெல்லாம் உங்க வீட்டில் ஒழுங்கா ஓடுதா, வேலை பார்க்குதா? இப்ப எல்லாம் எங்க இருக்கு? காயலாங்கடல. இதைத்தான் நீங்க உணர்ந்து பார்க்கணும். ஆகவே இப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக திகழக்கூடிய ஜெயலலிதா ஆட்சியை விரட்டி அடிக்கக்கூடிய நாள் தான் வருகிற 16ஆம் தேதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.